வைத்து சிங்கனூர் தொகுதி மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து கோவை மாவட்டத்திலே மாவட்ட கழக செயலாளர் வந்து பல்வேறு பொறுப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு பரிந்துரை செய்து வாங்கி கொடுத்தும் சிறப்பான முறையில் கட்சி பணியாற்றியும் மக்கள் பணியாற்றிய ஒரு அற்புதமான தலைவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் கலந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. அதே போல அவருடைய புதல்வர் ராமச்சந்திரன் அவர்களும் சிறப்பான முறையில் கலை பணியாற்றுகிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இந்த நேரத்திலே நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. அதே போல கோவை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையிலே 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே இன்றைக்கும் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள், புரட்சித் தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த வழியிலே எடப்பாடியார் தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 40 வெல்வோம். கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர் இந்த தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும். தமிழ்நாட்டினுடைய அத்தனை தேர்தலும் எடப்பாடி தலைமையில கூட்டணி அமைத்து கண்டிப்பாக கழகம் வெற்றி பெறும். நன்றி.